வணக்கம் ரிதி. உயிரிழந்த பெண்ணின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் எண்ணூர் கத்திவாக்கம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட எண்ணூர் கத்திவாக்கம் ராமமூர்த்தி நகர் பகுதியில் வசித்து வருபவர் பூங்கொடி. வயது 59. இவர் அந்த சுற்றுவட்டார பகுதியில் மீன் வியாபாரம் செய்து வருகிறார். நேற்று காலை அவர் தங்கையின் காணாமல் போன ஆடை அதே பகுதியில் உள்ள பிரெட் சுரேஷ் என்பவர் வீட்டில் இருப்பதாக பூங்கொடியும் அவருடைய தங்கையும் சென்று பார்த்தனர். அப்போது பிரெட் சுரேஷ் மற்றும் 3 நபர்கள் பூங்கொடியிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் பூங்கொடி வீட்டிற்கு சென்று 4 பேர் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அவமானம் தாங்க முடியாமல் பூங்கொடி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என ஒரு தரப்பினர் கூறிய நிலையில், ஆனால் அதே உறவினர்கள் வீட்டில் தகராறில் ஈடுபட்டு பிரெட் சுரேஷ் மற்றும் அவருடன் வந்த 3 நபர்கள் அடித்து கொலை செய்து தூக்கில் தொங்க விட்டார்கள் என புகாரும் தற்போது கூறி வருகின்றனர். இது சம்பந்தமாக எண்ணூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு நேற்று உடலை கைப்பற்றி எண்ணூர் போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நேற்று உயிரிழந்த பூங்கொடியின் உடற்கூறு ஆய்வு முடியும். இதுவரை உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து சம்பந்தப்பட்ட 4 பேரையும் கைது செய்ய வேண்டும் என அவர்களை கைது செய்த பிறகுதான் உடலை வாங்குவோம் என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரெட் சுரேஷ் திமுக வர்த்தகர் அணி நிர்வாகியாக உள்ளதால் காவல்துறையினர் கைது செய்யாமல் இருப்பதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். 4 பேரையும் கைது செய்த பின்னரே பிரேதத்தை வாங்க போவதாகவும், இல்லை என்றால் பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் கூறினர். சம்பவ இடத்திற்கு வந்த எண்ணூர் போலீசாரிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சுரேஷின் சகோதரர் ரமேஷை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், மீதமுள்ள 3 நபர்களையும் பிடித்து விசாரணை செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்ததால் தற்போது அவர்கள் கலைந்து சென்று வருகின்றனர்.